கால் சூம்பி போய் ஊனமா பிறந்திருக்காண்டா. மாமா, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சா இதை தவிர வேற வழி இல்ல மாமா. சத்தியம் பண்ணி கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தங்கம், என்னடா சிரிக்கிறீங்க? பாரு பாரு, உங்க அம்மா பக்கத்துல இருக்க பாரு. என் ராஜா, என் வயிறும் செல்லம். உங்களை பாக்க உங்க அப்பா பெத்த தாத்தா வந்திருக்காரு, பாட்டி வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காங்க, சித்தி வந்திருக்காங்க. இன்னும் நம்ம குடும்பத்து சொந்த பந்தம் எல்லாம் வர போறாங்கடா செல்லம். இப்ப வந்திருக்கிற நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து சிரி 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 சிரி. நானும் கொஞ்சம் கொஞ்சம். டேய் செல்லக்குட்டி, பாட்டி பாரு. டேய் குட்டி பையா, நீ தாண்டா எங்க குடும்பத்துக்கு முத வாரிசு. ஆமா ஆமா, லட்சுமி குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான். என்னத்த மாமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒண்ணு இல்லம்மா, லட்சுமி குழந்தை ஊனமா பிறந்துச்சு இல்லையா? வெற்றி அதை பெருசா எடுத்துக்கிட்டு குழந்தைய பார்க்காம கூட போயிட்டான். பாவ லட்சுமி, குழந்தை அப்படி பிறந்தா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இந்த மாதிரி நேரத்துல தப்பு யார் மேலன்னு யோசிக்கவா முடியும்? இப்போ ஏதோ கோவத்துல போயிட்டாரு வெற்றி தம்பி. கொஞ்ச நேரத்துல சமாதானமாய் வந்துட போறாரு. 2 பேருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன். அதுல ஒரு சின்ன குறையா போச்சு. ஏன் மாமா, அந்த குழந்தைய சரி பண்ணவே முடியாதா? டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டுட்டோம்மா, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறக்கும் போதே இப்படி இருந்தா பழகிடும். பாதியில கால் போனதான் ரொம்ப கஷ்டம். அத்த விடுதேன்னு, குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கான். ஓடி ஆடி விளையாட அவங்களுக்கு தான் ஓப்புல இருக்கால, அப்புறம் என்ன? சரிதான் குட்டிக்கண்ணா, தாத்தா வந்திருக்கண்டா. இந்த 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்டா. சிரிக்கிறான் பாரு. சரிம்மா தேனு, நான் வர்றேம்மா. அந்த வெற்றி பையில பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஏதாவது வேணும்னா போன் பண்ணு. வரட்டுமாமா? சரிங்க மாமா. வர்றேன். நானும் வர்றேம்மா. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. நேத்து நைட்டு வந்தவ வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா வரனே. வரேண்டா குட்டி பையா. பத்திரம் பத்திரம். வானு பத்திரம். நாங்க அப்புறம் வந்து சரி வரேன்க்கா. வாங்க வரேம்மா. ஓய் குட்டி, பை. பாத்துக்கங்கண்ணா, அத நான் ஃபோன் பண்ணேன். ஏய், இந்த குடும்பத்து மூத்த வாரிசு. தென்மொழி, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே எங்க அம்மாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. எனக்கு என்ன குறை? நான் போய் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, இந்த குடும்பத்துக்கு முழுன்னு ஒரு வாரிசை பெத்து போட்டிருக்க. உன் மாப்பிள்ள என்ன இது கூட செய்ய மாட்டாரா? ஏங்க போங்க, அம்மாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. மாப்பிள்ள, அப்படியே ஒரு வடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. தேனு, நீ கிளம்பும் போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. ஆனா நீ சாதிச்சிட்டடி. சம்மந்திக்கு உன் மேல தனி அக்கறை வந்திருக்கு. இனிமே உன் காட்டுல நல்ல மழைதான். அம்மா, அந்த நாட்டு வைத்தியரு கரெக்டா மருந்து கொடுத்துருக்காருமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி சரி, ரொம்ப சிரிக்காதம்மா, ரொம்ப சிரிக்காத. உனக்கு உங்க அம்மாவுடைய ஆத்மா அந்த வீட்டை விட்டு போகணுமா இல்ல பொண்ணு வேணுமான்னு நீதான் முடிவெடுக்கணும்.
பௌர்ணமிக்குள்ள எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு என்னை வந்து பார். அண்ணி, என்ன இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அண்ணி. ஏ என்ன நடக்குது? நீங்க எதுக்கோ யாருக்கோ பயந்த மாதிரி இருக்கீங்க. இனியா திடீர்னு ஆளே மாறிடுறா. அன்னைக்கு சாமியார வர வச்சு நீங்க பூஜை பண்ணப்ப கூட அவ அத்தை மாதிரி நடந்துக்கிட்டா. அது ஒண்ணு இல்ல, நமக்கு பிடிக்காதவங்க யாரோ ஏதோ செய்வன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாரு, தெருவுக்கு உனக்கும் பிரச்சனை ஆகுது, நம்ம வீட்டுல நிம்மதி இல்லாம போகுது. அத சரியாக்கணுங்கிறதுக்காக தான் நான் சாமியார் கூப்பிட்டு பூஜை பண்ணேன். அதுல வேற ஏதோ ஒரு ஆவி வந்து அம்மா ஆவி மாதிரி பேசி நம்ம எல்லாரையும் பயமுறுத்திருச்சு. நான் திரும்ப போய் இப்ப சாமியார பார்த்தேனா அவர்தான் இது எல்லாத்தையும் சொன்னாரு. அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஏய், என்ன நீ என்ன நம்ப மாட்டியா? அந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருந்தா உனக்கும் தெருவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை கூட முடிஞ்சிருக்கும். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல அண்ணி. ஆனா கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் புதிராதான் இருக்கு. எனக்கு தெரு வேணும் அண்ணி. அவர் பழையபடி என்கிட்ட அன்பா இருக்கணும். கோர்ட் 6 மாசம் டைம் கொடுத்திருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் அண்ணி. கண்ணி வைக்கிற நேரத்துல இந்த கெடு கரைஞ்சிரும். திரு அப்பவும் மனசு மாறாம இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது அண்ணி. ஐயோ, இந்தோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் பிடிவாதமா இருக்கான். அவன் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டான். பேசாம நீயும் அவனை மறந்துற. இந்து, இப்ப எதுக்கு அழற? இத பாரு, இதுதான் பிராக்டிக்கல். நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன? உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்த, ஆனா இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையோன்னு என்னை இப்ப சந்தேகப்பட வச்சிட்டீங்க அண்ணி. இத பாரு இந்து, நீ உன் அக்கா லட்சுமி மாதிரியே பேசாத, புரியுதா? சரி, ஓகே, நான் உனக்காக தெருக்கிட்ட பேசுறேன். நீ இப்படி கண்ணை கசக்கிட்டே முன்னாடி நிக்காத. போ. நான் உங்களை தான் நம்புறேன் அண்ணி. சீக்கிரம் அவர்கிட்ட பேசுங்க. சரி, நான் பேசுறேன், நீ போ. சொல்லுங்க அண்ணி. இனியா எங்க? என் ரூம்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காளா? அவளை வேணா கூப்பிடவா? அதான் வந்துட்டாளே. என்ன நீ சொல்றீங்க? வந்துட்டாளா? இனியா, 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 எங்க நீ? இந்து, அது அவ ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளான்னு கேக்குறதுக்கு பதிலா நான் அப்படி கேட்டுட்டேன். அப்பவே வந்துட்டா நீ. என் ரூம்ல தான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ரூம்லயே வச்சு அவளை ஹோம்வொர்க் பண்ணவை. நீ திருந்தவே மாட்டியா? அம்மா, அம்மா, ஏமா என்ன இப்படி இம்சை பண்ற? ஏமா, நான் உன் பொண்ணு தானே? ஏய், என்ன கொல்லும் போது நான் உன் அம்மான்னு உனக்கு ஞாபகம் இல்ல? அது எப்படிமா ஞாபகம் இல்லாம இருக்கும்? சத்தியமா சொல்றேம்மா, எங்க அம்மா நீ உன்னை கொல்லணும்னு நான் அடிக்கவே இல்ல. ஏதோ ஆத்திரத்துல கோபத்துல அரைஞ்சிட்டேன். உனக்கு பூஞ்ச உடம்பா, அதான் ஊஞ்சல் இடிச்சு போட்டுன்னு போயிட்டேன். சரி, அத மன்னிச்சுட்டேன். எதுக்காக திருவையும் இந்துவையும் பிரிச்ச? அது இந்த சொத்துக்காக தானே?
நீ அனுபவிக்க முடியாம அவன் பேர்ல இருந்தது அதானே? என்ன சாவர அளவுக்கு அடிக்கவும் அதான காரணம்? என் பேர்ல பாதி சொத்தை எழுதி வச்சிருக்கணும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல? ஏய், நான் உன்னை பெத்தவடி. உன் புத்தி எனக்கு தெரியாதா? மொத்தத்தையும் உனக்கே வேணும்னு நினைப்ப. சரி விடுமா, நான் இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? சொத்துல உனக்கு பாதி வேணுமா? நீ எப்படி அனுபவிப்ப? தெரியுமே, உன் புத்தி இப்படிதான் போகும்னு தெரியும். அப்ப தயவு செஞ்சு உனக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, நான் செய்யறேன். ஆனா என் பொண்ணை விட்டுட்டு போயிடுமா. அவ உன் பேத்தி தானே. பாசத்தை காட்டி என்ன விரட்டலான்னு பாக்குறியா? அதே பாசத்துக்கு தான் நானும் வந்திருக்கேன். இந்து என் மருமக, அவ தெருவோட சேர்ந்து வாழணும். பிரிச்சவன் நீதானே, நீயே அவங்கள சேர்த்து வை. அது மா அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் தாண்டி போயிடுச்சுமா. இப்ப நான் சொன்னாலும் திரு கேட்க மாட்டாமா. அப்ப எல்லா உண்மையும் நான் சொல்றேன். நீ செஞ்ச கொலை, பைத்தியமா இருக்கிற அருள், ஐயோ எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ அம்மா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேமா. வேண்டாமா, தயவு செஞ்சு சொல்லாதம்மா. நான் என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னது நடக்கலன்னா இனியா என் பேத்தி, நீ என் பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சிருவேன். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறமா. அப்படி எல்லாம் செஞ்சிடாதம்மா, கோவப்படாதம்மா. மெதுவா கொஞ்சம் இருமா, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். குழந்தையோட வருவோம்னு தெரியும்ல. இந்த வீட்டுல ஆளுங்களை கரைச்சி வைக்கிறது கூட ஆள் இல்லாம போச்சு. அத்தை, அம்மாவும் நம்ம கூட தானே வந்தாங்க. மாப்பிள, எல்லாத்தையும் உங்க அம்மாவே பார்க்க முடியுமா? இந்த வீட்டுல மூக்கரன்னு ஒருத்தி இருக்கால, அவ என்ன பண்றா? மூக்கரியா? அது யாருமா? ஆமாண்டி, மூக்காலேயே கோண பேசிக்கிட்டு இருப்பாள. அதான் அந்த அனு, அவளை தான் சொன்னேன். என்ன அத்தை இது? பெரியவங்க நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? மாப்பிள, நான் அவள மூக்கரன்னு சொன்னதுக்கு இவ்வளவு கோவம் வருத? அவ எனக்கு பீத்தல்னு பேர் வச்சிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? பீத்தலா அப்படின்னு என்ன அத்தை? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. விளக்கு வேணும்னா போய் அவகிட்ட கேளுங்க. இங்க பாரு, ஒரு நாளைக்கு அவ என் காது பட பேசட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. ஆரத்தி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருமா. ஏண்டி, உனக்கா புரிய வேண்டாம்? இந்த வீட்டோட மூத்த வாரிசு, மூத்த மருமக, என் பொண்ணு எந்தவித குறையும் இல்லாம தங்க விக்கிரகம் மாதிரி புள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்திருக்கா. அவ புள்ளையோட வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா விளங்குமா? இல்ல நீ அறையும் குறையுமா பெத்தத உள்ள தூக்கிட்டு போனா விளங்குமா? சொல்லு. மாப்பிள்ள, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வாய் தவறி 1-2 தப்பா பேசிருக்கலாம். ஆனா நம்ம வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் நான் சொன்னேன். மத்தபடி நான் யாரையும் குத்தி காட்டணும்னு கிடையாது. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தேன்மொழி தான். ஆனா மரியாதையெல்லாம் லட்சுமிக்கு கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுங்க. நான் ஒண்ணும் நந்தி மாதிரி குறுக்க நிக்க மாட்டேன். முதல்ல தேன்மொழி அக்காக்கு ஆர்த்தி எடுங்க, எனக்கு அப்புறம் எடுங்க. நான் 2 பேருக்கும் பொதுவா தான் கொண்டு வந்தேன். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல வந்து நில்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி 2 பேத்துக்கும் பொதுவான்னு சொல்லித்தான் ஒண்ணு ஒச்சமா வந்து நிக்குது.
சொல்றதும் கரெக்ட் தாம்மா. தேன்மொழிக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போங்க. தாத்தா பாரு, பாட்டி பாரு. சரி சரி போனடா சரி. உள்ள போமா. மாப்பிள தனியா போக கூடாது, நீங்களும் சேர்ந்து உள்ள போங்க. போங்க மாப்பிள. கொஞ்சம் பொறுமா, நான் ஆலங்கரைச்சு எடுத்து நெஞ்சுக்குள்ளே நேசம் கொண்டு நீண்ட காலம் நீ சுமந்த காதல் முள்ளாச்சு, காதல் முள்ளாச்சு. சொந்தம் இல்லை யாரும் இல்லை, எங்கே செல்ல பாதை இல்லை. வாழ்க்கை என்னாச்சு, வாழ்க்கை என்னாச்சு. ஆறுதல் இல்லையே நெஞ்சினிலே, உருகுது நீர் துளி கண்ணிலே. வீணையும் விழுந்தது தானே வச்ச, இனி எங்கே போவதோ வீதியிலே. என்னம்மா நீயே வந்துட்ட? சூடம் வெத்தல எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்த, எதுவும் காணல. பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம வீடு தானே. சரி உள்ள போ. கண்ணு என்னம்மா சிரிக்கிறான்? சம்பந்தியம்மா எப்படி சிரிப்பு? நாட்டாம சிரிப்புமா அது கண்ணு. என்னடா அவன் அப்ப மாதிரியே மொழிய உருட்டி உருட்டி பாக்குறான். சம்பந்தி புது இடம்ல, அதான் அப்படி பாக்குறான். சம்பந்தி குழந்தை இன்னும் முகம் பார்க்கவே இல்ல. அது எனக்கும் தெரியும் சம்பந்தி. தெரிஞ்சா எதுக்கு சொல்லி இப்படி அசிங்கப்படணும்? இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? அதானே குழந்தை தவழ்ந்து வளர்ந்து அதை இதை இழுத்து போடுற வரைக்கும் அப்படி இப்படி நம்ம ஏதாவது பேசிட்டு தானே இருந்தாகணும். என்ன பேச போறீங்க? இப்ப நம்ம வீட்டுல 1க்கு 2 வாண்டுங்க இருக்கு. அழுகு சத்தம் காத பொழக்க போகுது. ஏன்டா அழுற? ஏன் அழுற? நல்லா கேளுங்க, பதில் சொல்லுவான். நான் ரொம்ப அழுவுறேம்மா, பசிக்குது போல, குழந்தைய வாங்கிக்கோ. தாத்தா கிட்ட இருக்கு. என்ன